ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம ஈஸியான கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம். இன்னைக்கு பிஸ்கட் கேக் பண்ண போகிறோம். இதுக்கு 120 கிராம் மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இதில் சரியாக 25 பிஸ்கட் இருக்குது. இதை மிக்சியில் தூள் பண்ணிக்கலாம். அரைச்ச இப்போ பிஸ்கட் தூளை சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்ச பிஸ்கட் தூளை சேர்த்துக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். வெது வெதுப்பான கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பதத்துக்கு எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா சுற்றிலும் எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ ஒரு துளி மைதா மாவு சேர்த்து இதை நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து வச்சிருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஏர் கேப் இல்லாம இதை தட்டி விட்டுக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டை வச்சு கேக் டின்னு அதில் வச்சிருங்க. இப்போ இதை மூடி 20 நிமிஷம் வேக விடணும். 20 நிமிஷம் அப்புறம் ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு நடுவில் குத்தி பாருங்க. வேகாமல் இருந்தால் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கேக்கை கத்தி வச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது கவுத்தி போட்டு நல்லா தட்டி விடுங்க. இப்போது அழகாக வந்துடுச்சு கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு ஐசிங் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் பால், 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியாக வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு திக்கான பதத்துக்கு காய்ச்சிக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நான் இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது ஜஸ்ட்டு கலருக்காக தான், மஞ்சத்தூள் வாசம்லாம் அடிக்காது. திக்கான க்ரீம் பதத்துக்கு வந்த உடனே மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் தனியாக 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வேறு கலர் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான்
ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் எந்த கலர் வேணுமோ இதில் நீங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இப்போ கேக் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எல்லோ கலர் க்ரீம் எடுத்து இப்போ நான் மேலே தடவ போகிறேன். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் சுற்றிலும் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம். கிரேப்ஸு, முந்திரி, கடலை இதெல்லாம் நான் சேர்க்குறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இப்போ நம்ம எழுத போகிறோம். இதில் இப்போ பிங்க் க்ரீமை நம்ம ஒரு பால் கவரில் ஊற்றி இப்போ ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம இதில் ஹாப்பி பர்த்டே எழுதிக்கலாம். அழகான கேக்கை வீட்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா